வாழ்க தமிழர், வாழிய பாரத மணி திருநாள். அற்புதமான அறிவே அழகு, அறமே அதிகாரம் என்கிற தலைப்பில் தன்னுடைய அரசு பணி அனுபவங்களையும் அறிவொளி இயக்க அனுபவங்களையும் இணைத்து ஏன் அறிவை நாம் கைக்கொள்ள வேண்டும், எப்படி நம் வாழ்வுக்கு அறம் அடித்தளமாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஆற்றல் மிக்க உரையை நிகழ்த்திவிட்டு அமர்ந்திருக்கிற மாவட்ட கருவூலர் அலுவலர் உள்ளிட்ட பணிகளையும் அறிவொளி இயக்கம் உள்ளிட்ட மிகச்சிறந்த தொண்டையும் ஆற்றி இங்கே ஒரு நல்ல உரையும் ஆற்றி இருக்கிற பேரன்புக்குரிய எழுத்தாளர் தோழர் முத்துச்சிலுப்பன் அவர்களே, இதை பெறுவதற்கே ஒரு போராட்டத்தை நம்முடைய மாவட்ட நிர்வாகம் நடத்த வேண்டி இருந்தது என்று ஐயா முத்துச்சிலுப்பன் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த வேலூர் கோட்டை என்பது ஏராளமான சரித்திர நிகழ்வுகளை தனக்குள்ளே பொதித்து வைத்திருக்கிற ஒரு இடம். வரலாற்றை நாம் சரியாக எழுத வேண்டிய நேரத்திலே இருக்கிறோம். நாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பொழுது கூட வேலூரிலே நடந்தது சிப்பாய் கழகம் என்றுதான் இன்றைக்கும் எழுதி சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் எங்கேயோ இங்கிலாந்திலே இருந்த மார்க்சுக்கு இதை கேள்விப்பட்டு இதுதான் இந்தியாவினுடைய முதல் சுதந்திர போரின் ஆதி விதை விதைக்கப்பட்ட இடம் இந்த வேலூர் மண் தான். இந்தியாவிலே முதலாக கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய எழுச்சியை, புரட்சியை, கிளர்ச்சியை நடத்திய இந்த வேலூர் உண்மையிலேயே விடுதலை போராட்ட வரலாறை எழுத துவங்குகிற யாரும் எங்கிருந்து துவங்க வேண்டும் என்றால் வேலூரிலே இருந்துதான் துவங்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வீரம் செறிந்த மண்ணுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்றைக்கு அந்நிய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டம். அடுத்தபடியாக வேலூர் என்றாலே நினைவுக்கு வருவது அந்தமான் சிறைக்கு அடுத்தபடியாக மிக கொடூரமான சிறை இருக்கிற இடம் வேலூர். எந்த ஊர்ல இருந்தாலும் சொல்லுவா வேலூருக்கு போனது முடிவு பண்ணிட்டியா? வேலூர்ல எவ்வளவோ இருக்கு. ஆனா வேலூர்னாலே ஜெயில்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி இந்த ஜெயிலும் இங்கதான் இருக்கு. விடுதலை போராட்ட காலத்துல எத்தனையோ பெரியவங்க மகத்தான போராடி